காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் துபாய் மாப்ள அத்தியாயம் 4. 800 திரம்ஸ் மட்டுமே உள்ள தன்னோட குறைஞ்சபட்ச துபாய் சம்பளத்துல தாம் தூம்னு செலவு பண்ணி நண்பர்களுக்கும் ஊர்காரங்களுக்கும் பகட்ட காசை வாரி இறைச்சு இன்னும் ஒரே வாரத்துல மறுபடியும் துபாய்க்கு போக போற ஃபைசல் கையில வெறும் 4200 இந்திய ரூபாய் தான் இருக்கு. இந்த நேரம் பார்த்து நண்பர்கள் ஒரு சின்ன டூர் போட பிளான் பண்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாரு நம்ம துபாய் மாப்ள. உமா உமா எங்க போச்சு இந்த ஓல்ட் லேடி? உமா இங்க அடுப்பாங்கரையில இருக்கேயா? என்ன வேணும்? உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? பையில டூர் போறானுவ கூட எனக்கு வேணும். ஏண்டா உடம்பு சரியில்லாம ஒருத்தி வீட்டுல இருக்கேன்னு அது ஒன்னும் பாக்காம ஊர் சுத்திட்டு இருக்கிய. இப்ப என்னவா உடம்புக்கு? என்னமோ தெரியலடா, முன்ன மாதிரி நின்னுட்டு வேலை பார்க்க முடியறது இல்ல. நம்ம வயல் வேற குத்தகைக்கு போகாம இருக்கு. நீ எதுக்கு இந்த துபாய் எல்லாம் போற? இங்கேயே இருந்து வயலை பாத்துக்கலாம்ல. உங்க வாப்பா ஆசைப்படியே கதீஜாவை உனக்கு கட்டி வைக்கலான்னு பார்த்தா. ஏய் ஓல்ட் லேடி, நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? எப்பா பாரு வயல் வேலையை கவனி, கதீஜாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கடுகிட்ட பாக்குள்ள தானே காசு வைப்ப. 2000 only. அது டாக்டருக்கு கொடுக்க வேண்டிய பணம். உம்மாவோட மருந்து செலவை விட நண்பர்களோட கூத்தடிக்கிறதா முக்கியமா போச்சு ஃபைசலுக்கு. அது சரி, 1000 தான் இருந்தாலும் அவர் துபாய் மாப்பிள்ள ஆச்சே. கல்லணை அரசினர் விடுதிக்கு வண்டியை கிளப்பினானுங்க. ஃபைசல், அல்லா பிச்சை, பொன்னுசாமி. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து சதீஷ் வெளியே வர மாட்டேங்கிறாப்ல. மாப்பிள்ள 1000 தான் சொல்லு. எல்லாரும் நம்ம செட்ல சம்பாரிச்சாலும் நீ தானே பசங்களுக்கு வேண்டியதை செஞ்சு சந்தோஷப்படுற ஒரே ஆளு. இவங்க கைஸுக்கு செய்யாம வேற யாருடா செய்ய போறேன்? யூ கைஸ் ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்டார்டிங் டா. லவ் யூ மச்சான். என்ன வேணும்டா மச்சி? கேளுடா மச்சான். உங்ககிட்ட என்னடா கேட்க போறேன்? உன் பெட்ரோல் பங்கு சின்ன ஒரு வேலை. உன்ன மாதிரி கொஞ்ச நாள் சம்பாரிச்சுட்டு ஊருக்கு திரும்பி வரணும், அவ்வளவுதான். என்னடா இது கூட நான் செய்ய மாட்டேனா? உனக்கு என்னடா வேணும் சொல்லுடா பொன்னுசாமி. நீ மட்டும் ஏன்டா குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கிற? சொல்லு, கமான். நல்லா யோசிச்சுடா மாப்பிள்ள. இப்போ உன்னோட பெட்ரோல் பங்க்ல அந்த மேனேஜர் சரியில்லை. ஒரு தெரிஞ்ச ஆளா அங்க நீ அங்க போட போற. கரெக்டா? அந்த வேலை எனக்கே கொடுத்துரு, நானும் அங்கேயே வந்துடும்ல. இவனுங்க பேசுறத பார்த்தா கண்டிப்பா டிக்கெட் போட்டு நாங்களும் வரோம்னு சொல்லுவாங்க போல இருக்குதே. செலவு பண்ணி பார்ட்டி வச்சதுக்கு சேர்த்து வைக்கிறாங்கடா ஆப்பு. இனி அவனுங்கிட்ட எதையும் சொல்லி பிரயோஜனம் இல்லன்னு அடக்கி வாசிச்ச ஃபைசல் ஊர்ல எல்லார்கிட்டயும் இதே மாதிரி அடக்கி வாசிச்சிருக்கலாமோன்னு இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? இறுதி எபிசோட்ல என்னதான் நடக்க போகுது தெரிஞ்சுக்க காத்திருங்க. இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் துபாய் மாப்ள அத்தியாயம் 4. காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். Brought to you by Aachi Masala, the mother of good taste. Powered by Fair and Handsome, whitening face wash gel for men.